ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 7-8 தக்காளி திருத்தி வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தாளிக்கிறதுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஒரு கிளாஸு பாஸ்மதி ரைஸு எடுத்து ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். இதோ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ நம்ம இந்த சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சல் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். கூடவே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும். போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு. திருத்தி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை பாருங்கள், இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடுறேன். கல் உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த காரப்பொடி மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டுடலாம். இதை பாருங்கள், மஞ்சப்பொடி காரப்பொடி அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா சுருளை வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சுருளை வதங்கிடும். நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி மூடிட வேண்டியதான். இதை பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சுருளை வதங்கிடுத்து. நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துடலாம். இதை பாருங்கள், பாஸ்மதி ரைஸும் சேர்த்து கலந்தாச்சு. தண்ணி 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டாச்சு. குக்கரை போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். 2 விசில் வந்துடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 விசில் விட்டு 10 நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், பாருங்க, சுட சுட டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடியாக எடுத்து பாஸ்மதி ரைஸில். இதை வடான் தொட்டுக்கலாம், சிப்ஸு தொட்டுக்கலாம், ஆனியன் ரைத்தா தொட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரோஸ்ட்டு பண்ணி தொட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் ஆத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.